லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். பாத்திரம் தேய்ங்க. தேய்ச்சி கொடுத்தா என்ன தருவேன்? தேய்ச்சி கொடுத்தா என்ன தரலாம் உனக்கு? 100 ரூபா காசு தரேன். 100 ரூபா? ரெண்டா ஹவுஸ் கீப்பிங் தெரியுமா? அதாவது வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாது ஹவுஸ் கீப்பிங் என்னன்னு. சும்மா கலாய்க்காத. என்ன எனக்கு புரியல. நான் சமைச்சு கொடுக்க வந்தேன். அம்மா செய்யுமா செய்யுமா. சரி பாவமா இருக்கே சமைச்சு தரேன். நீ பாத்திரத்தை வாஷ் பண்ணினா எனக்கு பிரியாணி ஆகிட்டு. இட்லி மாவு இருக்கு. ஜோஸ்வா இட்லி மாவு வச்சு பேசாத ஜோஸ்வா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. சரி 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 சரி. பிரியாணி வாங்கி தரேன் நாளைக்கு. வாங்கி தரேன். பிரியாணி சாப்பிட்டு 1 மந்த் ஆகுது. உனக்கு தெரியும் பிரியாணியோட ஃபேவரட். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சென்னையில பிரியாணி ரொம்ப மோசமா இருக்கும் தெரியுமா உனக்கு? கைஸ் நல்ல கடையா இருந்தா இங்க நுங்கம்பாக்கம் இந்த மாதிரி கோடம்பாக்கம் சரௌண்டிங்ல சொல்லுங்க. நல்ல கடையா இருந்தா ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு வீடியோ போடுவோம். என்னடா வந்து வெச்சுக்கறியே? இக்கா அதெல்லாம் அப்படிதான்க்கா இருக்கும். என்ன ஒரு ஆளு தான் சாப்பிடுறது? நீ இவ்ளோ பாத்திரமா? அதெல்லாம் நேத்து நைட்டு கலவாம போட்டது இன்னைக்கு நைட்டு வந்துருச்சு. என்ன நீங்க போட்டுட்டு இருந்தா ஒரு மத்து வீட்ல இருக்குது ஒரு மாதிரி இருக்காது. அதெல்லாம் நல்லா சொன்னேன்மா பேச்சுலர் அப்படிதான். பேச்சுலர் போயிருந்தா உங்களுக்கு அதோட அருமை தெரிஞ்சிருக்கும். நீங்க போகல அதனால உங்களுக்கு அருமை தெரியல. நானும் பேச்சுலர்ல தான் இருக்கேன். கைஸ் கொஞ்சம் அடிக்கடி இந்த சிரிப்பு பாட்டு மட்டும் பயந்துடாதீங்க. அடிக்கடி எனக்கே பயமா இருக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தூக்கி போட்டு போயிடுவேன். ஓகே யூ வில் கண்டினியூ. தூக்கி போட்டு போயிடுவேன். எதுக்கு என்ன சிரிச்சு கலாய்ச்சப்போ? இல்ல கலாய்க்கலாம். வாழ்வே மாயம் இந்த பாட்டு நான் பாடணும் நீ பாடுறியா? வாழ்வே மாயம் பாட்டு. சரி வேற பாட்டு பாடு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை தான் இல்லை என்றால் தாங்காது பூமி. பாட்டை ஹம்மிங் பண்ணாலே காப்பிரைட் அடிச்சாங்க தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? என்னடா ஒரு சாங் கூட பாட விட மாட்டேன். வெங்காயம் வெட்டாதே. வெங்காயம் தக்காளியா? தக்காளிலாம் வேண்டாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கிரீன் சில்லி. இப்போ வெங்காயம் கட் பண்ணா உன்னை கூட்டு போயிடலாம் போல. எங்கனாலும் எவ்வளோ கொடுப்பாங்க? 10,000 மாசத்துக்கு. ஆமா அதே வாங்குறதே கஷ்டம்தான். ஜோஸ்வா இந்த ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு நியூஸ் வந்துச்சுலடா. என்ன நியூஸ்? ஏதோ சேலரிலாம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. 20,000 தான் எல்லாருக்குமே சேலரின்னு. ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலடா. அதெல்லாம் சொல்லுவாங்க தான். ஒரு நாள் சொல்லையா டைம் வேணும்னு. இந்த மாதிரி தான். ஊனா நீ அவரை இழுத்துறீங்க அண்ணனை தளபதி விஜய். பிறக்காத ஒரு அண்ணன் அவரு. ஆமாடா நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்றோம் அப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்க. தப்பு சொல்ல. அதான் ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் பயனடைஞ்சவங்க உனக்கு நன்றியா இருப்பாங்கன்னு நினைச்சு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வசனம்னு சொன்ன வசனம்னா அது ஒரு தமிழ் வசனம். ஓ அப்படி சொல்றியா? நான் கூட பைபிள் வசனம் சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா பைபிள் என்ன சொல்லிருக்கு? உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லிருக்கு. சோ அதனாலதான் செய்யும். ஓ சூப்பர் சூப்பர். தப்பு ஒண்ணும் இல்ல அதுல. பைபிள்லாம் படிப்பியாடா? பைபிள் படிக்கிறனோ இல்லையோ, இப்ப ரீசெண்டா சபாநாயகர் சொல்லி அந்த வசனம் பயங்கரமா மனசுல பதிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்னது அந்த வேர்டு வந்து பயன்படுத்தின சொன்ன 3 வசனமும் தி பெஸ்ட். அருமையான வசனம் 3மே. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட வசனம். என்ன 3 வசனம் தெரியுமா உனக்கு? தெரியுமே சொல்லு. முதல் வசனம் வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இரண்டாவது வந்து செய்யத்தக்க திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராதே. அதாவது எனக்கு திராணி இருக்கு அப்படின்னா நான் பிறருக்கு செய்யாம இருக்க கூடாது. மூணாவது பார்த்தோம்னா நான் என்னிடத்துல, அதாவது பைபிள்ல வந்து நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. நல்லா இருக்குடா கேட்கும் போதே. அது எவ்வளவு ஒரு சபாநாயகர் 70 வருஷம் அரசியலுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த மாதிரி வசனம் ஒழிச்சிருக்கு. ஸோ we are blessed. சந்தோஷம். நம்மளோட இதுல வந்து அதான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து முட்டை போட போறேன். டேய் நான் செஞ்சுக்கிறேன். வெள்ளாம்பலட்டா ஒரு குட்டை நிலா நெஞ்சுக்குள்ள குந்திக்கிட்டாலே வானவில்லை நீ வெள்ளி நிலா
உன்னை 7 கலர் லுங்கியாக மடிச்சு போட்டாலே மாட்டுக்கொம்பு மேல இந்த பட்டாம்பூச்சி போல. சாரி மக்களே, எனக்கு அப்பப்போ அப்படிதான் தனியாவே இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு பாடுவேன், பைத்தியமா இருப்பேன். மண்ணெண்ண வாய உடைச்சு கையில கொடுத்துரு. நீ படிக்கும் வரையில் நான் கண்களாம் புத்தகமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துறாங்க. ஐயோ பாவி எதுக்குடி இவ்வளோ என்ன? ஐயோ இங்க பாருங்க. கடுகு போட வேண்டும். அப்புறம் கடலைப்பருப்பு. அதனால கொஞ்சம் முகத்தை தள்ளி வைத்துக் கொள்ளவும். கடலைப்பருப்பு நான் போட்டேன். பாத்தியா இல்லைங்க செஞ்ச கிளிக்க. நானே போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டு போனாலும் இல்லை. சேமியா சேமியா பிரியாணியா புரியாய் புரியாய் பத்து வாங்கி போடுங்க. புரியா நிறைய வெட்டுவாங்க. அது வெட்ட மாட்டேன் கத்தி. தோசை பாத்தி கொடுத்து சமைக்கிறதுக்கு கரண்டில திண்டு. சரி மக்களே, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவாங்களா? தண்ணி ஊற்றணும், வெங்காயத்தை போடணும். அப்புறம் சொல்லு. வெங்காயத்தை போட வேண்டும். ஓகே, வெங்காயமும் போடணும். இது கை மசாலா கொஞ்சம் உப்பு போடணும். மாஸ்டர் என்ன செஃப் ஜோதிகான்னு கூப்பிடணுமா உங்களை? சால்ட் போடணும். சால்ட் போட்டோம்னா செஃப் ஜோன்னு கூப்பிடணுமா? தாராளமா சொல்லலாம். எப்படி உங்க வாயத்தை சொல்லுங்க. மர்க்கா சொல்லு மம்மி வாடி ஜோ. போச்சுரா, இனிமே அந்த செஃப்ன்ற பட்டத்தை அவன் வச்சுக்க மாட்டான். அவங்களுக்கு அவங்க ராணிதான். என்னது ராணின்னு என்னதுமா? குயின்னு உங்களுக்கு தெரியாது. உங்க சொல்லிதான் நமக்கு தெரியும். குயினா பாத்துக்கல. குயின் என்னடி வாய்ஸ் இது? அவர் சொல்லுவார்ல அந்த மாதிரிதான் இருக்கு. என்னடி வாய்ஸ் இது? போடுற இது எடிட்டிங்ல பாத்துக்கலாம். ஓகே, சேமியா முட்டை சட்டில இருக்கு, சேமியா குண்டான்ல இருக்கு. சேமியா செஞ்சு கொடுத்துட்டேன். நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு சாப்பிட்டு? நம்மளும் சாப்பிட்டு போயிடலாம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் எப்படி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சேமியா முட்டை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சேமியாலே எப்படி சாப்பிடுன்னு காட்டுறீங்களா? சேமியா கொஞ்சம் எடுத்துட்டு முட்டை இருக்குல்ல, நீ பொரிச்சது எடுத்து இப்படி வச்சுட்டு எப்படி இருக்கு சேமியா? எப்படி இருக்கு? சட்னியில தேவையில்லைங்க. நான் ஜீனி வச்சா திம்பேன். பெரும்பாலும் சேமியாவுக்கு சட்னி லைக் பண்றது இல்லை, ஜீனியை வச்சே தின்றுவேன். ஆனா முட்டையோட சேர்த்து சாப்பிடுறது ஐயோ 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 இப்படி இருக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏண்டா செஞ்சு கொடுத்தனா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுடா. நான் செஞ்சது நீ செஞ்சுக்கிற நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அவ்வளவுதானா? டாப் நாச். சரி, நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு உனக்கு போட்டு தரேன். போதும். கைதான் என்னடா கரண்ட் யூஸ் பண்ணாம கையே யூஸ் பண்ற? ஓகே, சேமியா எடுத்துட்டு கூட கொஞ்சம் உதிர்த்து விடணும். சரியா? அப்படியே கட்டி இருக்கா? நீங்க என்ன சொன்னது? என்ன செஃப் ஜோதிகாவா? நான் எடுத்துட்டு செஃப் ஜோ வரதுக்குள்ள நீ எடுத்து வச்சிட்ட. நான் என்ன நீ சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட் சாப்பிட்டேன். நல்லா இருக்குடா. யார்கிட்ட கத்துக்கிட்டு இருக்க இப்படி சாப்பிடுறது? அதெல்லாம் நம்மளே பண்றதுதான், கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே மக்களே, இன்னைக்கான vlog பாத்துட்டீங்க. இன்னொரு vlog-ஓட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன விளாக் பண்ணலாம், அடுத்து எங்க போய் வீடியோவா எடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஸ். ஜோ.